இட்லி தோசைக்கு காம்பினேஷனாக ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பேன் சூடானதும் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஆயில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை எடுத்து இதில் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாப்பொடி காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் மிளகாப்பொடி ஆட் பண்ணிவிட்டு கூட பெருங்காயம் ஆட் பண்ணணும். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி கிண்டி விட்டு திருப்பி அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டு எண்ணெய் பிரிஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.